ஒரு கதை வந்து ஒரு கதை படிச்சேனா படிக்கணும்னு நினச்சி படிக்கல, யதார்த்தமாக அது பேப்பர் எடுக்கும்போது அது வந்துச்சு. தினகரன் பேப்பரில் வர ஒரு இதழில் இந்த கதை. என்ன இதை அதை மறந்துட்டேன். மங்கையர் மலர். ஓகே, மங்கையர் மலர் இல்லைப்பா, மகளிர் மலர். மகளிர் மலரில் ஒருத்தங்க வந்து கதை எழுதியிருக்காங்க. அவங்க பேர் வந்து நித்யா. சரியா? கதை என்னவோ என்னோட ஆன்லைன் ஸ்டோரியிலேருந்து எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு கதை. சரியா? சரி, ஓகே. அது என்ன, கடவுள் இருக்கான் குமாரி அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் இருக்கிறார் குமார்ன்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது ஏதோ ஒரு டைலாக் வரும்னு நினைக்கிறேன். கதை என்னன்னா, இது 5000 ரூபாய் பரிசு பெற்ற கதை. இது கதை என்ன கதைன்னா, ஒரு 2 பேர் வந்து லிவிங் டுகெதராக இருக்காங்க 6 மாதம். அது என்ன 6 மாதம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. லிவிங் டுகெதரில் ஒருவேளை இருக்கலாம் போல இருக்கு. 6 மாதம் பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்களா பண்ணிக்க மாட்டாங்களான்னு தெரியல. லிவிங் டுகெதர். எனக்கு ஆக்சுவலாக இந்த லிவிங் டுகெதர்னாவே பயங்கர காண்டு. நான் நினச்சேன் லிவிங் டுகெதர்னா தாலி மட்டும் கட்டிக்க மாட்டாங்க, மற்ற விஷயங்கள்லாம் வந்து கல்யாணமானவங்க மாதிரி ட்ரூவாக தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு. லிவிங் டுகெதர்னா அப்படி இல்லையாமா. எப்போ பிரியணும்னு தோணுதோ அப்போ 2 பேருமே சொல்லாமல் கொள்ளாமல் பிரிஞ்சு போய்க்கலாமா. அந்த மாதிரியாமா. நம்ம ஊர்ல எல்லாம் வச்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்கல்ல, அதுதான் பாட்டி. இன்னும் கொச்சையா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. லிவிங் டுகெதர், லிவாத டுகெதர், அதை பற்றிலாம் நமக்கு என்ன. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, அவங்க 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அவனோட நோக்கம் வந்து உடல் தான் அப்படிங்கிறது தான் அந்த பெண்ணுக்கு வந்து தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வீடு வந்து தங்கியிருக்காங்கல்ல வீடு. அவன் சொல்கிறான், அந்த வீட்டை வந்து என்கிட்ட விட்டுட்டு நீ போயிடு சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த வீடு எனக்கு இருக்கட்டும் நீ போயிடுன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த என்ன தெளிவாக சொல்லணுமா, அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் வேற ஒருத்தி பூஜான்னு ஒருத்தியை நான் கூட்டிகிட்டு வர போகிறேன். நாங்கள் 2 பேரும் வந்து பழகி பார்க்க போகிறோம். நீ என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ வந்து இந்த 6 மாதத்தில் வந்து முத்தத்தை தவிர வேற எதுவுமே நடக்கலை, என் மேலே நம்பிக்கை இருந்தால் வந்து அது எல்லாத்துக்குமே உடன்பட்டு இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, அப்போ சரி அதுக்கு இது பண்ணி நான் வந்து என்னை தொடர்றதுக்கு அனுமதிச்சிருந்தா நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பியான்னு கேட்குறான். அதுக்கெலாம் இப்போ முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ உண்மை என்னன்னா, இந்த கதையோட இது என்னன்னா, அவன் வந்து அவனோட நோக்கம் வந்து உடல் தான் அப்படிங்கிறது தான். ஒரு ஆண் வந்து எந்த நோக்கத்தோட பேசுகிறான்னு கண்டிப்பாக ஒரு பெண்ணால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். என்னதான் இயல்பாக பேசினா கூட அந்த ஆண் பேசும்போதே ஏதாச்சும் ஒரு புள்ளியில் வந்து அவனுடைய குணம், அவனுடைய தேவை இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம உண்மையாக நேசிச்சிருந்தோம்னா, அப்போ அவனுக்கு அதுதானே தேவை, அதனால தானே விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை அதனால தானே பிரேக்கப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து தெரியும். சரியா? இதுதான் கதை. கடைசியில் எண்ட் ஆஃப் த கதை என்னன்னா, அவனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடெண்ட்ல வந்து அவன் உயிர்நிலை பாதிச்சிருது. அவனால் செக்ஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, வில்லி மாதிரி ஆஹான்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இதுக்கு ஒரு 5000 ரூபாய் பரிசு. ஓகே, இது நல்ல கதையா அப்படின்னா, எழுத்து நட சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு போன விதமும் நல்லா இருக்கு. ஆனால் கதை கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குல்ல. என் கதையும் அப்படி தான் மொக்கன்னு சொல்லுவாங்க. இது சூப்பராக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் இது கொஞ்சம் மொக்க கதை இருந்தாலும் 5000 ரூபாய் பரிசு பெற்ற கதை. நித்யான்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. ஆனால் நித்யா தான் எழுதுனாங்களா, ஒரு பெண் தான் இது எழுதுனாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன் டவுட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, கதை வைஸ் நான் இந்த கதையை நான் இப்போ ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இப்படி இருக்காங்க இந்த கதாபாத்திரங்களும் இப்போ வந்து லிவிங் டுகெதராக இருக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே லிவிங் டுகெதராக இருக்காங்களே. விஷால் வரலட்சுமி லிவிங் டுகெதர். ஏன்னா நடிகர்களில்
அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து லிவிங் டுகெதராக இருக்கிறத பற்றிலாம் வந்து அது சர்ச்சைக்குரிய விஷயமா யாரும் இது பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம ஊரில் வந்து யாராச்சும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்க கூட என் தாலி கட்டலையா, கல்யாணம் ஆச்சா, கல்யாணம் ஆகலையா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடந்துச்சா நடக்கலையா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து நம்மள தான் பிடிச்சி கொடாய்வாங்க. எனக்கு கூட கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடந்துச்சு, நீ ஏன் கழுத்தில் தாலி போடாமல் இருக்க, உனக்கு எப்படி புள்ள பிறந்துச்சு, இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரீம் நம்மளே வந்து வழியில் காயப்பட்டு கிடப்போம். அப்போ வந்து இவங்க கண்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு கிடப்பாங்க. எப்படி அந்த நித்யா இந்த மாதிரிலாம் யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய முறை நினைச்சிருக்கேன். நிறைய கதைகள் பெண்கள் வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அக்கா சொன்னாங்க, எங்கேயாச்சும் அவங்க வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாவாடியை தூக்கி பார்ப்பாராம், யார்கிட்டயாச்சும் போயிட்டு வந்திருக்காங்களா, அந்த இடம் ஈரமாக இருக்கா. அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து இப்போ பீரியட்ஸ் டைம்லாம் ஆயிட்டா வந்து கொஞ்சம் பிளட்டெலாம் ஒட்டுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற முடியெலாம் வந்து ரொம்ப பெயின் கொடுக்கும், வலிக்கும். நம்மளால அதை வந்து இது பண்ணவே முடியாது. ஆனால் அதை அந்த இடத்த க்ளீன் பண்ணாங்கன்னா, அந்த அக்கா வந்து க்ளீன் பண்ணிட்டு இதை பார்த்தாருன்னா, அவங்க வந்து என் கூட தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ. சரியா, எவங்கிட்ட அடி போனேன், இன்னத்துக்கு இதை க்ளீன் பண்ணேன், இப்போ இன்னத்துக்கு சிவி சிங்காரிச்சிட்டு போகிறேன் அப்படிலாம் கேட்பாராம்மா. சரி, இப்படி ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்னும் போது நான் நினச்சேன், அவங்க ஆண்குறி அப்படியே கட் பண்ணி அப்படியே தூக்கி எரிஞ்சிடணும்டா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். செமையாக அவங்க எழுதிட்டாங்க. இருந்தாலும் இது மொக்கையாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன் அப்படி மொக்கையாக சொல்கிறேன்னா, என் ஆன்லைன் ஸ்டோரி திருடினதுனால சொல்கிறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு கேரக்டர், ஒரு பயங்கரமான கேரக்டர், டக்குன்னு ஞாபகம் இல்லையே. இன்னொரு கேரக்டர் என்ன தெரியுமா, அது வந்து ஒரு பெண்ணு, ஒரு 16 வயசான பெண்ணு. அந்த பொண்ணு வந்து எனக்கு ஓட்டர் ஐடி கொடுங்கன்னு கேட்குது. 16 தான் வயசு ஆகிடுது, வயிற்று தள்ளிட்டு வருது. அது அம்மா 16 வயசு பிள்ளைக்கெலாம் நான் வந்து ஓட்டர் ஐடிலாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறேன். அது ஒரு கண்ணீர் கதை சொல்லுது. அந்த பொண்ணை வந்து கல்யாணமான ஒருத்தன் வந்து எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி ஏமாற்றிட்டு குழந்தையும் குத்துட்டான். குழந்தை குத்துட்டானா அந்த பொண்ணு 7 மாதமோ 8 மாதமோ, அந்த பொண்ணு பேர் கூட நல்ல பேர், எல்லாமே மறந்து போயிடுது. அந்த 7 மாதமோ 8 மாதமோ அப்போ வந்துச்சு அந்த பொண்ணு. அப்போ வந்ததும் என்னாச்சுன்னா இந்த மாதிரி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரிம்மா அவன் தாலியும் கட்ட மாட்டேங்கிறான், என்னதான் பண்ண போற, இந்த குழந்தைய என்ன பண்ண போற அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது, நான் குழந்தைய பெற்று வேற யாருக்காச்சும் கொடுத்துட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். குழந்தை பெற்றுட்டு திரும்ப அந்த பிள்ளை வந்துச்சு. வந்ததும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னம்மா எப்படி இருக்கேன் அப்படின்னா, பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அக்கா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றதும் பொண்ணு, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெண் குழந்தைய பெற்றுட்டு நான் எப்படிக்கா யாருக்காச்சும் கொடுக்குறது, இதுக்கு மேலே யாருக்கா என்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படி சொல்லிச்சு. அப்போ அந்த அடையாளம் இல்லைன்னா, பெண்களில் கூட தான் சொல்கிறேன், அந்த அடையாளம் இல்லைன்னா தப்பு பண்ணிட்டாங்கன்னா, தப்பு பண்ணிட்டும் அது தப்பு பண்ணதுக்கான அடையாளம் வந்து எதுவும் இல்லை. அப்போ நம்ம இன்னொருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிடலாம். அப்படியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்களில் இப்படியும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான இன்னொரு இன்சிடெண்ட்டு, இப்போ எனக்கு ரொம்ப நெருக்க வட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு இப்போ சண்டையில் வந்து மார்பகத்தை அறுக்கிறதுக்கு போகிறாங்கம்மா கத்தி வச்சுட்டு. இதெல்லாம் என்ன ஜென்மண்டா இது அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆண்கள் இப்படியும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தா ஆண்களுடைய வீரமே வந்து ஆண்குறியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. ஆண்களோட வீரமோ தீரமோ உங்களுடைய ஆண்குறியிலலாம் கிடையாதுங்க. நீங்கள் நடந்துக்கிற விதத்தில், எப்போ நீங்கள் ஒரு பெண்ணோட மனசை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்களாம் ஆண்களாக மாறுவீங்க. இப்போலாம் வந்து ஆண்கள்லாம் மலடாக இருக்கீங்க. வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. நீங்களாம் வந்து வேறு மாதிரி ஆயிட்டீங்க அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பெண்கிட்ட இருந்து தேவை வந்து அது செக்ஸ் மட்டுமா தான் இருக்குது. அவள் எப்படி செக்ஸ் பண்ணுவான், இல்லைன்னா அவகிட்ட செக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதை தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெண்கள் பக்கம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, வெல் செட்டில்டா,
பணம் இருக்கா, அந்த மாதிரி நல்ல கார் இருக்கா, பங்களா இருக்கா, வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, அந்த மாதிரியான தாட் இருக்கு. பணம் இந்த பக்கம் பார்த்தா பணம், இந்த பக்கம் பார்த்தா பெண்ணுடல். பெண் வெறும் உடலா, இல்லை ஆண் மட்டும்தான் என்னென்ன பணம் காய்க்கிற மரமா? திரும்பவும் 2 பேரும் யோசிச்சு எது தேவை, எது நமக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நான் அந்த மொக்க கதைன்னு நான் சொல்லலை. என் மனசில் இருந்தது அந்த மொக்க கதைன்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என் மனசில் இருந்தது அந்த நித்யா அவங்க எழுதியிருக்காங்க. பாராட்டுக்கள், ஏதோ ஒரு வித்தியாசமா. ஆனால் முடிவில் உடன்பாடு இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுக்கு அந்த பெண்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஆண்மை போயிட்டதுனால, அந்த ஆண்குறி செயல்படாமல் போயிட்டதுனால ஒரு வில்லி மாதிரி சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெண்ணோட இயல்பு கிடையாது. அந்த அளவுக்குலாம் ஆஹாஹான்னு சிரிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் பெண்கள் கொலை கூட செய்வாங்க தான். யாரும் 4 வயசு குழந்தைய அவங்க குழந்தைய கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் அதை தேடி பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. இவங்கெல்லாம் உலகத்துக்கு தேவையே இல்லை. நம்ம திரும்ப திரும்ப நெகட்டிவ் கேரக்டர்ஸ் உருவாக்க புராணங்கள்லாம் எதுக்காக உருவாச்சு? ஒரு பாசிட்டிவ் கேரக்டரை உருவாக்கி அதை மக்கள் மனசில் பதிய வச்சு அந்த மாதிரி முன்மாதிரிகளை உருவாக்குறதுக்காக தான் இந்த பாசிட்டிவ் கேரக்டர்லாம் நம்ம நெகட்டிவாகவே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நெகட்டிவாக தானே தெரியும். நம்ம மனசில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியிலையும் தெரியும்ல. அதனால் இந்த ரிஷபன் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒருத்தர் ஃபேஸ்புக்கிலலாம் எழுதுவார், புக்கு நாவல்லாம் கூட எழுதியிருக்காரு. அவரோட கதைகள்லாம் எப்படி பார்த்தா எப்படி இருந்தாலும் பாசிட்டிவாக தான் முடியுமே. கதை அப்படி ஒரு சின்ன சின்ன முடிச்சுகளோடு போகும். ஆனால் எண்ட் ஆஃப் த ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிஷபன் ஸ்ரீனிவாசன் அவங்களோட கதை. நித்யாவும் நல்லா எழுதியிருக்காங்க. ஆனால் கேரக்டர் வைஸ் கதாபாத்திரங்கள் உருவாக்கின விதம் கஷ்டமாக இருந்தது. அவ்வளோதான். எனிவே பாராட்டுக்கள் நித்யா. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் என் பாராட்டு அவங்களுக்கு என்றைக்குமே உண்டு. ஓகே, பாய், டாடா.